எடிசன் டாக்கீஸ் நேயர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கங்கள். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படங்கள் டியர் ரெயின்போ மற்றும் பழைய படம் தாங்க. 14 வருஷம் கழிச்சு பையா ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லைன்பாங்க. அதை போல 14 வருஷம் கழிச்சு பையா படம் மிகவும் நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் எல்லா தேட்டர்களையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்குன்னே தான் சொல்லலாம். சென்னையில் கமலா தேட்டரில் சின்ன தேட்டரில் போட்டது பெரிய தேட்டருக்கு மாறி இருக்குன்னா ஆடியன்ஸ் இன்னைக்கு வர்ற படங்களை காட்டணும், பழைய படங்களே மேலுங்கிற முடிவு வந்துட்டாங்க. அதுலேயும் இந்த படத்தை பையா டிஜிட்டலாக மாற்றிருக்காங்க. சும்மா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இந்த அடடா மலைதான் சாங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. டைலாக் வருஷன் இந்த ஜெர்னி படத்தில் அப்போவுமே 14 வருஷத்துக்கு முன்னாடியே பையா ஒரு நல்ல படம் தான். ஆனால் 14 வருஷம் கழித்து படத்தோட அதாவது டிஜிட்டலில் பண்ணதுக்கு அதுக்கும் படம் பிரமாதமாக இருக்குன்னே சொல்லலாம். அதே காட்சிகள் அதே இது கொஞ்சம் எடிட்டட் வெர்ஷன் குறைச்சிருக்காங்க உங்களுக்கு. இப்போ படம் ரொம்ப வேகமாக போகிறதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரானரி, செகண்ட் ஹாஃப் சொல்லவே வேணாம். பையா திருப்பதி பிரதர்ஸின் பையன் நிரப்புன்னு தான் சொல்லணும். கார்த்தியை பார்க்கிற போது இன்னைக்குள்ள யூத்துக்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி 14 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹீரோவா இன்னைக்கு அவர் அப்படியே ஜொலிக்கிறான்னு தான் சொல்லணும். தமனா சொல்லவே வேணாம். வா பையாவே என்ன மாதிரி தமனா மக்கள் மனசில் இன்னும் தமனாவை ஒரு இயங்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. தமனா அந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. காரணம் 14 வருஷத்துக்கு முன்னாடி தமனாவை பார்க்கலும் போது இலசா சும்மா புதுசாக நல்லாவே இருக்குது. 14 வருஷம் கழித்து பார்க்கும்போது தமனாவை போர் அடிக்கலைங்க. படம் நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு காட்சியிலும் ஜீவாவோட ஒளிப்பதிவு, யுவான் சங்கர் ராஜா மியூசிக்கு, படம் லிங்குசாமியோட இயக்கத்தில் பையா விறுவிறுன்னு இங்கேருந்து கோவா போகிற வரைக்கும் ஒரு ட்ராவலிங் கதையை தெளிவாக எடுத்து அதில் உள்ள பிரச்சனையே இல்லை. இன்னைக்குள்ள ஜெனரேஷன் 14 வருஷங்கிறது ஒரு லைஃப் தான் சொல்லணும். ஒரு வண்டிக்கு 2 வீலருக்கு எப்படி 15 வருஷமோ அதே மாதிரி தான் இந்த பையாக்கு 14 வருஷம் கழித்து படம் வந்திருந்தாலும் மிக சிறப்பான முறையில் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லலாம். இதை போல் இனி வரும் படங்களை லிங்குசாமி இயக்க வேண்டும் அன்பு கட்டளை இடியது எடிசன் டாக்கீஸ். நேர்களே பையாவை இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். இன்னைக்குள்ள யூத்துகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2012 கிட்ஸுகள் இந்த படம் ரொம்பவே பார்ப்பாங்க. ஏன்னா படம் யூத் லவ் விறுவிறுப்பாகவும் ஒரு ட்ராவலிங் கதையை எப்படி சொல்லலாங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு இல்லையே. அதாவது நம்ம இயக்குனர் லிங்குசாமி படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். வசூல் மலைக்கு நீங்களும் உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதுபோல் சுவையான செய்தியில் எடிசன் டாக்கீஸ் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கு. பாருங்கள், வீடியோக்களை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.